எரிந்திடும் இலக்கே திருச்சபையே, எழும்பு சியோனே, ஒளி வந்ததே. எரிந்திடும் விளக்கே திருச்சபையே, காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திடவாய் தீரப்போம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திடவாய் தீரப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். இரட்சிப்பினால் அலங்கரித்தார், இரட்சக திருவடி சேர்ந்திடுவோம். இரட்சிப்பினால் அலங்கரித்தார், இரட்சக திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, பெருந்தொனி கேட்க ஏறிடுவோம். பரலோகம் திறந்தே அவர் வருவார், பெருந்தொனி கேட்க ஏகிடுவோம். பரலோகம் திறந்தே அவர் வருவார். உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிரங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. இந்த பாடலில் உள்ள வரிகள் எல்லாம் மிகவும் அருமையாக கர்த்தரை துதிப்பதற்கும் அவர் நமக்கு செய்ததான அற்புதங்களையும் அவர் நமக்கு செய்த கிருபைகளையும் நினைப்பதற்கு ஒரு ஏதுவான ஒரு வரிகளாக இருக்கிறது. மூன்றாவது ஸ்டான்ஸை நம்ம பார்ப்போமே ஆனால், குறித்திடும் வேளை அவர் உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்திலே நாம் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம் என்று இந்த வரிகள் சொல்லுகிறது. இந்த வரிகளை நாம் திரும்பவும் நாம் பாடுவோம். அடுத்த வரிகள் சொல்லுகிறது பாருங்கள், தெரிந்தெடுத்தார் அவருடைய மகிமைக்காக, அவர் பரிந்துரைக்கும் பொழுது நாம் பிழைத்திடுவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய இரட்சிப்பினால் நம்மை அவர் அலங்கரித்திருக்கிறார், இரட்சகருடைய திருவடி சேர்ந்திடுவதற்காக. மிகவும் அருமையான வரிகள். நம்முடைய வாயிலே இந்த வரிகளை சொல்லி அமேன் உற்சாகத்தோடு மீண்டும் ஒரு விஷயம் இந்த ஸ்டான்ஸை பாடலாமா? தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். இரட்சிப்பினால் அலங்கரித்தார், இரட்சக திருவடி சேர்ந்திடுவோம். இரட்சிப்பினால் அலங்கரித்தார், இரட்சக திருவடி சேர்ந்திடுவோம்.
தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. குறி குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திடவாய் தீரப்போம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திடவாய் தீரப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதசேனை தம் மகிமையொடிரங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. பெருந்தோணி கேட்க ஏறிடுவோம், பரலோகம் திறந்தே அவர் வருவார். பெருந்தோணி கேட்க ஏறிடுவோம், பரலோகம் திறந்தே அவர் வருவார். உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதசேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பெருகுவதற்காக அவர் மேல் துதிகள் நடுவே கர்த்தர் தங்கும்படியாக கரங்களை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே என்னால ஒன்றும் செய்ய முடியாதப்பா, நீர் என்னோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய என்னாலே பலன் உண்டு என்கிற வரிகளை எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறதான தேவன். அவர் கருமுதலாய் நம்மையிலே கண் வைத்து நமக்கு நன்மைகளை செய்கிறவர். அவர் ஆகாரின் கண்ணீரை கண்டதான தேவன் இன்றைக்கும் நம்முடைய கண்ணீரையும் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் அவர் ஏகவாய் ஈரேவாய் இருக்கிறபடினாலே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள அவர் போதுமானவர். அவனுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதான தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்சடாய், அவர் சர்வ வல்லமை உடைய தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்னாலே ஒன்றும் கூடாது ஆண்டவரே, நான் உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன், என்னை நான் உம்மிடத்திலே தந்து விட்டேன் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று
உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், ஆவியானவரே என்னால ஒன்றும் செய்ய முடியாது, அதனால என்னை நான் தந்து விட்டேன் ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் கூடும் என்று நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. வாய்களை திறந்து அறிக்கை செய்வோமா? நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சூழ்கிறதா இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ள போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. சிங்கத்தின் கெபின் விழுந்தாலும், கர்ச்சிக்கிற சிங்கம் எதிர்கொண்டு வந்தாலும், சர்வ வல்லவருடைய பிரசன்னம் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது அவன் எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஆண்டவரே என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி இன்னொரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே என்னால் ஒன்றும் கூடாது, ஆனால் உம்மால் எல்லாம் ஆகும். உம்மால மாத்திரம்தான் ஆகும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நன்மையான ஈவுகளையும் ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையும் வருஷிக்க பண்ணுகிறவர் நீர்தானப்பா. உம்மால் அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை தாழ்த்துகிறேன், என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். நீங்க தான் எல்லாம் செய்ய முடியும். நாங்க அதை மனப்பூர்வமா நம்புகிறோம் ஆண்டவரே, மனப்பூர்வமா நம்புகிறோம். ஏசப்பா அந்த கால வேளையில
நீங்க தான் எங்க குடும்பத்துல எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீங்க தான் எங்க வீட்டுக்குள்ளே சமாதானத்தை தர வல்லவர். நீங்க தான் எங்க வீட்டுக்குள்ள எங்களை ஆச்சரியமா நடத்த வல்லவர். நாங்கள் அதை மனப்பூர்வமாய் நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி, அப்பா நாங்கள் மனப்பூர்வமாய் நம்புகிறோம். நீங்க தான் எங்க குடும்பத்தை நடத்துகிற தேவன். நீதான் எங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிற தேவன். நீர்தான் எங்கள் குடும்பத்தின் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்கிற தேவன். அது நாங்கள் மனப்பூர்வமாய் நம்புகிறோம் ஆண்டவரே. மனப்பூர்வமாய் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலேயே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என்னுடைய மனைவி, பிள்ளைகள், கணவன், ஆண்டவரே, என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், அப்பா ஸ்தோத்திரம், என்னுடைய வயதான பெற்றோர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லார் மேலேயும் உம்முடைய அபிஷேக கரம் இருக்கட்டும். எல்லார் மேலேயும் உம்முடைய வல்லமுள்ள கரம் இருக்கட்டும். உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். உம்முடைய வழிநடத்துதல் இருக்கட்டும். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வார்த்தையை அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாருமாய். தகப்பனே, எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுராஜா. உம்முடைய கரத்திலேயே தருகிறோம். உம்முடைய கரத்திலேயே தருகிறோம். தகப்பனே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. நீர் ஆச்சரியமாய் நடத்துவீராக. நீர் அற்புதமாய் நடத்துவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவர். நம்முடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை அருளி செய்கிறவர். நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவர். நமக்கு மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே செய்வாராக. நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை பொருட்படுத்த கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை தருவாராக, சந்தோஷத்தை தருவாராக, கிருபைகளை தருவாராக, இரக்கங்களை தருவாராக, வழிநடத்துதலை தருவாராக. தேவ ஒத்தாசை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. மனிதன் ஹல்லேலூயா எந்த விதமாய் நம்மை நடத்துகிறானோ, ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துகிற வித்தியாசமான பாதை. அவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்போம். அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமாண்டவரே, நீரே எங்களை வழி நடத்தும் அப்பா. நீரே எங்களை வழி நடத்தும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலும் இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலையும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் அமருவதாக. நன்மையும் கரம் அமருவதாக. கிருபையின் கரம் அமருவதாக. இயேசுவின் நாமத்தினால தேவ ஒத்தாசை ஒவ்வொருவர் மேலையும் உண்டாகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால தேவ வல்லமை ஒவ்வொருவர் மேலையும் அதிகாலை நேரத்துல ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, கரத்துல தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்பொழுதும் வேத வசனத்தின் மூலமாய் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு போதித்தருளும். முழு குடும்பத்தின் மேலும் உடைய தயவு இருப்பதாக, உடைய கிருபை இருப்பதாக. ஆட்கொள்ளும் ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு அற்புதமாய் மாற்றி தருவாராக. நாம் கடந்த நாட்களில் வேத புஸ்தகத்திலிருந்து நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தியானித்து வருகிறோம். Proverbs chapter 16 verses 18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. சோ இந்த பெருமையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமையின் அபாயங்கள் என்று சொல்லி நாம் கடந்த 2 நாட்களாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நான் மறுபடியும் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு சின்ன ஹைலைட்ஸ் மட்டும் கொடுத்துவிட்டு நாம் கடைசியாக எப்படி பெருமையை மேற்கொள்ளலாம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பெருமையை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. காரணம், நாம் எவ்வளவு தூரம் இப்படிப்பட்ட சுபாவங்களை தெரிந்து கொள்கிறோமோ அதை விட்டு விலகி தேவன் விரும்புகிற பாதையிலே நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள அது நமக்கு உதவியா இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பகுதிகளை எல்லாம் நன்றாக கவனமாய் கவனித்து அதிலிருந்து விடுபடுவதற்கு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோ பெருமை என்பது 2 காரியம்.
குறிப்பாக உங்களுக்கு நான் சொன்னேன். ஒன்று, நம்ம மேல வைக்கிற மிகப்பெரிய அதீத நம்பிக்கை. நமக்கு எல்லாருக்கும் நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆனா அது அதீத நம்பிக்கை. என்னுடைய படிப்பு, ஞானம், கல்வி, அறிவு இவைகளினால் எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்கிற அந்த எண்ணத்துக்குள் நாம் போய்விடக்கூடாது. 2வது, சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். அதுதான் இந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படின்னா, எனக்கு நான் மட்டும்தான் சரி, நான் பேசுறது கரெக்ட், மத்தவங்க கரெக்ட் இல்ல. இந்த ஸ்டேட்டஸுக்குள்ள என்னைக்கு வந்துட்டோமோ அன்னைக்கு நம்ம பெருமையின் உச்சக்கட்டத்துக்குள்ள இருக்கிறோம் என்று அர்த்தம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பெருமையினால் வருகிற விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். ரொம்ப முக்கியமான காரியம். நான் இதை ரிப்பீட் பண்ணுவதற்கு காரணமே இதுதான். இதை நாம் தெரிந்து கொண்டு இவைகளிலிருந்து விடுபட்டால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதற்காக நான் இதை திரும்பவும் ரிப்பீட் பண்ணுகிறேன். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இதை வாசித்தால், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு பெருமை இருக்குமேயானால் அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு பேரியர், நடுவுல ஒரு பேரியர், ஒரு தடை கற்கள் வந்து விடுகிறது. அதுதான் இந்த பெருமை. எந்த மனுஷனுக்குள்ள பெருமை இருக்கிறதோ அவன் தேவனோடு கூட நல்ல உறவை வைத்துக் கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே பெருமை யாருக்கு இருக்குதோ அவன் தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் தன்னுடைய சொந்த வழி நடத்துதலேயே அவனுடைய வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டிருப்பான். தேவனுடைய வழி நடத்துதல் வேண்டுமானால் பெருமையிலிருந்து விடுபட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து பெருமையின் உச்சக்கட்டம் நம்முடைய சொந்த அறிவு, சொந்த ஞானம் இவைகளிலேயே நாம் நடந்து கொண்டிருப்போம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், பெருமையினுடைய அழிவு என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இது மோதல்களை உருவாக்கும், தவறான புரிதல்களை உருவாக்கும். பெருமை மற்றவர்களோடு கூட நமது உறவை சேதப்படுத்துகிறது. அடிக்கடி சண்டை, அடிக்கடி மோதல்கள், அடிக்கடி ஆர்கியூமெண்ட், அடிக்கடி உங்களுக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தவறான புரிதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள், பெருமை ஏதோ ஒரு இடத்தில் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. இன்னொன்று நான் சொன்னேன், பெருமையினுடைய உச்சக்கட்டத்தின் இன்னொரு காரியம் டவுன்ஃபால் அல்லது வீழ்ச்சி என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெருமை நம்மை தோல்வியில் ஆழ்த்துகிறது. அது நம்முடைய சொந்த பலவீனங்களை நாம் காணாதபடி நம்மை குருடாக்கி அதீத நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் பெருமையில் விழுந்து விட்டால் அவன் தன்னுடைய சொந்த பலவீனங்களை காண முடியாதபடி போய்விடுகிறான். எந்த மனுஷன் பெருமையின் உச்சகட்டத்தில் போய்விட்டானோ அவன் சொந்த பலவீனத்தை அவன் அறிந்து கொள்ளவே முடியாது. ஒருவேளை அவனுக்குள்ள சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகளை சரிப்படுத்தவே முடியாது. காலகாலத்திற்கும் அந்த பெருமையிலேயே நான் ஒரு சகோதரனை அறிவேன், அவரை சரிப்படுத்தவே முடியாது. காரணம் அந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க, நான் சொல்றதுதான் கரெக்ட், அதுலேயே நின்று கொண்டிருப்பார். அவருக்கு வயதாகி விட்டது. இப்போ வரைக்கும் அவருடைய மனைவியாகட்டும் அவருடைய பிள்ளைகளாகட்டும் சொல்லுவாங்க, அவர் திருந்தின மாதிரியே இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கீங்களா? யாரையாகிலும் வயதானவங்க, வயதாயிருக்கும் ஆனாலும் சொல்லுவாங்க, அவங்க இன்னும் மாறவே இல்லை, இன்னும் திருந்தவே இல்லை. காரணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், சொந்த பலவீனங்களை கூட காணக்கூடாதபடிக்கு பெருமை அவர்களை அடைத்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக அது ஒரு விழுதலுக்குள் கொண்டு வந்து விட்டு விடுகிறது. வீழ்ச்சிக்குள் தான் கொண்டு வந்து விடும். பெருமை எந்த மனுஷனுக்குள் இருக்கிறதோ அது அவனை வீழ்ச்சிக்குள் கொண்டு வந்து விடும். பிசாசானவன் பெருமைப்பட்டான், கீழே விழுந்து விட்டான். நேபுகாத்நேச்சார் பெருமைப்பட்டான், கீழே விழுந்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமை உள்ள மனிதன் அத்தனை பேரும் விழுந்து விடுகிறார்கள். காரணம், நீதிமொழிகள் 16:18 இப்படி சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஆகவே நமக்குள் இப்படிப்பட்ட பெருமையுள்ள சுபாவங்கள் இருக்குமேயானால் கர்த்தர் நம்மை விட்டு எடுத்து போட ஒவ்வொரு நாளும்
நாம் அதை கல்டிவேட் பண்ண வேண்டும். எத்தனை பேர் என்னோடு ஆவியானவர் உறவாடி கொண்டிருக்கிறார், கடந்த 3 நாட்களாக நான் இந்த பெருமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆமேன், நான் இருந்து விடுபட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. அப்போ நமக்குள்ள பெருமையை விட்டு விலக வேண்டும் என்றால் we have to cultivate humility. தாழ்மையை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். தாழ்மையை வளர்த்து கொள்ள வேண்டுமானால் யோவான் 15:5 இந்த வசனத்தை நமக்குள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஒவ்வொரு முறையும் சொல்லணும், ஆண்டவரே, என் ஞானம் அல்ல, என் கல்வி அல்ல, என் அறிவல்ல, என்னுடைய திறமை அல்ல, எல்லாம் உம்மால் ஆகிறது. இன்றைக்கு நம்ம ஒரு பாடல் கூட பாடணும் பாருங்க, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை உம்முடைய கரத்தில் தந்து விட்டேன். அவ்வளவுதான். ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு, அப்பா எல்லாமே நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க. என்றைக்கு நாம் ஆண்டவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோமோ அன்றைக்கே தேவன் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்த ஆரம்பித்து விடுவார். என்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோமோ ஆண்டவர் இனி சொல்லுவார், இனி உன்னுடையதல்ல, அது என்னுடையது, நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பெருமையின் உச்சகட்டத்தில் நாம் இல்லாதபடி தாழ்மையை அணிந்து கொள்வோம், கர்த்தரோடு இணைந்து கொள்வோம். நானே திராட்சை செடி என்று சொன்னார் பாருங்கள், அந்த திராட்சை செடியில் இணைந்து கொள்ளுவோம். அதுல ஒரு அங்கமாக மாத்திரம் இருந்து கடைசி வரைக்கும் தாழ்மையை அணிந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பெருமையை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். how to work against this pride. எப்படி இந்த பெருமைக்கு விரோதமா நம்ம செயல்படுவது அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியம். ஒன்று, இந்த நன்றி உணர்வு என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள், தேங்க்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தை. இதை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பா வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பெருமை உள்ள மனுஷன் யாருக்கும் நன்றி சொல்ல கூட மாட்டான். யார் பார்த்து தேங்க்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வாயிலிருந்து வராது. யாராவது ஒருத்தர் உதவி செய்தா கொஞ்ச நாளைக்கு பிறகு உதவி செய்யும் போது எல்லாம் வாங்கிக்குவாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு எனக்கு யாரும் ஒன்றும் அப்படி செய்யலையே, நானா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுதான் அந்த பெருமையின் உச்சகட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டும். மனிதனால் நமக்கு உண்டாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கும் உதவிகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தாழ்மையின் அடையாளமாகவும் இருக்கும், பெருமையை விட்டு வெளியில வந்ததாக இருக்கும். நீங்க ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நானானாலும் சரி நீங்களானாலும் சரி, தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் வந்து நிற்கிறோம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ள முடியும்? தேவ கிருபை, மனுஷர் தயவு, இந்த 2 இல்லாம நாம இந்த லெவல்ல வந்து நிக்கவே இல்லை. தேவனுடைய கிருபை நமக்கு இருந்தது, மனுஷனுடைய ஒத்தாசையும் நமக்கு இருந்தது. பல மனிதர்கள் பல சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் மறந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நாம் விட்டு விடக்கூடாது. அவர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நன்றி உணர்வோடு நாம் காணப்பட வேண்டும். இதுதான் பெருமையை எதிர்த்து போராடுவதற்கான முதல் வழி. தேவனுடைய கிருபை, மனுஷ தயவு. இயேசு கிறிஸ்துவானவர் கூட இந்த உலகத்தில் வாழும்போது தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் தான் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை, மனுஷனுடைய ஒத்தாசை. மனுஷனுடைய ஒத்தாசை இல்லாம இந்த உலகத்துல நம்ம சுற்றிலும் இருக்க முடியாது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு தேவை, நம்மோடு உடன் பிறந்தவர்கள் நமக்கு தேவை, நம்முடைய நண்பர்கள் நமக்கு தேவை, நம்மோடு கூட படித்தவர்கள் நமக்கு தேவை, உறவினர்கள் நமக்கு தேவை. இவங்கெல்லாம் இந்த பெருமை உள்ளவங்க பாருங்க, தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. உன்னை கண்டு எனக்கு காரியம் இல்லை, நீ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படி இல்லை. தாழ்மை உள்ளவர்கள் எப்படி தெரியுமா? எல்லாரும் எனக்கு வேணும். பிசாசை தவிர்த்து எல்லாரும் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசை தவிர்த்து எல்லாருக்கும், எல்லா மனிதர்களும் தேவனுடைய ஒத்தாசையும் நமக்கு தேவை. இதை குறிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். 2வது காரியம், ஒரு சீக் அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டி என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில
உண்மையை பேசும், உங்களை பொறுப்பேற்க செய்யும் சில நபர்களை உங்களை சுற்றிலும் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Surround yourself with people who will speak truth into your life. உங்க வாழ்க்கையை குறித்து உண்மையை பேசுறவங்க, உங்க வாழ்க்கையை குறித்து தைரியமா உங்களிடத்துல எடுத்து சொல்ற அப்படிப்பட்ட நபர்களை உங்களை சுற்றிலும் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் கிருபையினால் எனக்கு அப்படிப்பட்ட நண்பர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை நம்ம வைத்திருக்கிறோம். வேதத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 17வது வசனம். வசனத்தை கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். Proverbs chapter 27 verse 17. அதில் எழுதியிருக்கிறது, இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். இரும்பை இரும்பு கருக்கிடும். இரும்பை வச்சுதான் இரும்பை அறுக்க முடியும். அது மாதிரி ஒரு மனுஷனை வச்சுதான் இன்னொரு மனுஷனை சரிப்படுத்த முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சோ உங்களை சுற்றிலும் அப்படிப்பட்ட நபர்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை உருவாக்குகிற, உங்களுடைய தவறுகளை எடுத்து சொல்லுகிற, உங்களுடைய தப்பிதங்களை எடுத்து அதிகாரத்தோடு ஒரு அத்தாரிட்டியோடு உங்களிடத்தில் சொல்லிக் கொடுக்கிற அப்படிப்பட்ட நபர்களை உங்களை சுற்றிலும் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய முதல் நபர் அப்படிப்பட்டவங்க இருக்கணும் அப்படின்னா அது நம்முடைய அம்மா தான். நம்முடைய அம்மா, என்னுடைய அம்மாவை குறித்து சொல்லணும்னா, காலையில 7 மணினா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. டெய்லி அவங்க உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்றது மட்டும் இல்ல, முதல்ல எடுத்த உடனே கேள்வி கேட்பாங்க. ஜெபம் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. பைபிள் வாசித்தியா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் அவங்களுக்கு, எம்மா நான் டெல்லியில பாஸ்டரா இருக்கிறேன், நான் நிறைய பேருக்கு போதிக்கிறேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, நீ டெல்லிக்கு ராஜாவாவே ஆனாலும் கூட நீ எனக்கு பையன்தான் அப்படின்னு சொல்லி அந்த முதல் என்னை சரிப்படுத்துறதே அவங்கள தான் இருக்கும். இனி அடுத்து நம்மை சுற்றி இருக்கிற சில நண்பர்கள், என்னுடைய நான் செய்கிற சில பிரசங்கங்கள், சில நடைமுறைகள், அதை பார்த்து அதுல தவறுகள் இருந்தா உணர்த்துகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செய்கிற காரியங்களை, தவறுகளை கண்டுபிடித்து உணர்த்துகிறவர்கள். இப்படிப்பட்டவர்களை அதான் அந்த சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான் அப்படின்னு இருக்குது பாருங்க. நம்மை ஷார்ப்பா சொல்லி கட் பண்ண வேண்டிய இடத்துல கட் பண்றது, சரிப்படுத்த வேண்டிய இடத்துல சரிப்படுத்துற இப்படிப்பட்ட நண்பர்கள் யாருக்காகிலும் இருக்கிறார்களா? அப்படி இல்லைன்னா அப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. சில நண்பர்கள் இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம சுற்றி இருப்பாங்க, நம்மளை வெறும் அப்ரிஷியேட் மட்டும்தான் பண்ணுவாங்க, பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ ரொம்ப நல்லா பண்றாயா, நீ சூப்பர் அப்படின்னு நம்மளை உற்சாகப்படுத்துறவங்க, அது தேவைதான். ஆனா அதே நேரத்துல தவறுகளை பார்க்கும்போது சுட்டி காட்டுகிற நண்பர்களையும் நம்மை சுற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல ஒரு குறிப்பான ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரியம், பெருமையை விட்டு வெளியில வருவதற்கு மற்றவருடைய ஆலோசனையும் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்றதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையும் நமக்கு ஆண்டவர் தருவாராக இந்த காலை வேளையில். கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செல்ஃப் எக்ஸாமின். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 3 நாட்களும் பெருமையிலிருந்து, பெருமை என்றால் என்ன, எப்படி தாழ்மையை அறிந்து கொள்ளுவது, மூன்றாவது கடைசியாக எப்படி பெருமையிலிருந்து வெளியில வருவது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது காரியம் செல்ஃப் எக்ஸாமின். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு 5 நிமிடம் எங்கேயாகிலும் பெருமையுள்ள பகுதிகள் இருக்கிறதா, எனக்கு ஏதாகிலும் விஷயத்துல நான் கொஞ்சம் பெருமையா யோசிக்கிறேனா, இதை தியானித்து அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு மனிதன் உணர்த்துவது ஒரு பக்கம், நீங்களாக தெரிந்து கொள்ளுகிறது ஒரு பக்கம், ஆவியானவர் உணர்த்துகிறார் பாருங்கள். அப்பொழுது அதிலிருந்து உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாகும். எத்தனை பேர் ஆவியானவர் உணர்த்துவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறவர்கள்? உண்மையாகவே ஆவியானவர் நம்மோடு பேசும்போது, ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டும் போது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, நாம் பார்த்தோம் கடந்த 3 நாட்களாக, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. Pride leads to destruction. A proud attitude brings ruin. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
Let us not have distraction. Let us not have disappointment. நம்முடைய வாழ்க்கை ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸுக்கு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க, பெருமையிலிருந்து வெளியில வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 3 நாட்களும் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு கர்த்தர் பேசியிருக்கிறார் என்று சொல்ல முடியும்? என்னுடைய பெருமையை விட்டு நான் வெளியே வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? கரங்களை உயர்த்துங்கள். இல்லை என்றால் ஆமென் என்று சொல்லுங்கள். நான் உங்களோடு கூட தொடர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்ம இந்த பெருமையிலிருந்து வெளியில வர பண்ணுவாராக. பிசாசு விழுந்தது போல், நேபுகாத்நேச்சார் விழுந்தது போல் நாம் வீழ்ந்து விடாதபடி தொடர்ந்து முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக சில நேரங்களில் நீர் சில திருஷ்டாந்தங்களை வைக்கிறீர். வீழ்ந்து போன சில மனிதர்களை எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறீர். அதை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேரும் பெருமையை விட்டு விலகி தாழ்மையை சுதந்திரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக. எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து முடிய பரிசுத்தத்தில் நாங்கள் இன்னும் முன்னேற உதவி செய்யும். கிருபையில் முன்னேற உதவி செய்யும். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய பலவீனங்களை மாற்றும், வியாதிகளை மாற்றும், அந்தகார கிரியைகளின் போராட்டங்களை மாற்றும். அவர்களை சுற்றிலும் இரத்த கோட்டை கட்டி எழுப்புகிறேன். வாதிக்கும், கொள்ளை நோய்க்கும், அந்தகாரத்தின் கிரியைகளுக்கும், மனுஷனுடைய வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய் மாறுவதாக. துதி, கன, மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. Have a good day. கர்த்தர் நம்முடைய பெருமையிலிருந்து வெளிவர உதவி செய்வாராக. மறுபடியும் நாளை காலை சந்திப்போம் with another subject. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கட்டும். Have a good day. Bye bye.